அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு புரட்சி தலைவருடைய 36வது எபிசோட், 36வது வீடியோ. என் மகன் நான் தப்பாக சொல்லிட்டேன், அதை கரெக்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சாம். இப்போ இதில் என்ன இன்னைக்கு பியூட்டினா, புரட்சி தலைவர் வந்து அந்த அந்த வாழ்க்கையை, அந்த வரலாறை கொஞ்சம் ஸ்லைட்டாக சொல்கிறேன். அவர் செஞ்ச வள்ளல் தன்மை, அவர் கொடுத்து சிவந்த கரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1960களில் புரட்சி தலைவர் வந்து திமுகவில் வந்து எம்எல்சியா இருக்காரு, மேலவை சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எம்எல்சி, மேலவை உறுப்பினர். அதாவது சட்டமன்ற உறுப்பினராக போகாம சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து 64ல் புரட்சி தலைவர் அந்த எம்எல்சியை வந்து வேணான்னு விலகிட்டாரு. விலகின உடனே அண்ணா மாதிரி ஆளுகள்லாம் ஏன் விலகினாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் சில பல காரணங்களுக்காக புரட்சி தலைவரை வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணதுனால அப்புறம் விலகிட்டாரு. அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும், 67 திமுக வந்துருச்சு. பரங்கிமலை தொகுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்னாரு, அவரை சுடப்பட்டாரு. அப்புறமேட்டு திமுக மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. மாபெரும் வெற்றி பெற்றா 67ல் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகிறாரு. அண்ணாதுரை முதலமைச்சர் ஆன உடனே 69ல் அண்ணாதுரை இறந்துட்டார். அவருக்கு த்ரோட் கேன்சர். நல்ல ஆட்சி பண்ணாரு, ஆனால் இறந்துட்டாரு. இறந்த உடனே எப்படி சூழ்நிலை மாறுது பாருங்களேன். அண்ணாதுரை இறந்த உடனே நாவலர் நெடுஞ்செழியன் தான் திமுகவுக்கு வந்து அண்ணாவுக்கு அடுத்த 2வது லீடரா இருக்காரு. அவர் தான் வந்து இப்போ வந்து சட்டசபைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இவர் யாரு? டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர்ட்ட சொல்றாரு, நானும் இந்த மாதிரி முதலமைச்சராக விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு புரட்சி தலைவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. புரட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, கலைஞர் வந்து நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டாருன்னதும், சின்ன வயசுலேருந்தே கலைஞரும் புரட்சி தலைவரும் ஒன்றா சினிமாவில் அவர் கதை வசனம் எழுதினாரு, இவர் நடித்தார். ராஜகுமாரி, அரசலங்குமாரி, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சூப்பராக எம்ஜிஆர் அவரும் ஒன்றா வளர்ந்ததுனால சரி கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரட்சி தலைவருக்கு நிறைய பேரை கேன்வாஸ் பண்றாரு. புரட்சி தலைவருக்கு ஏகப்பட்ட பேர் ஓகே ஆயிட்டாங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ் எஸ் ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியும், லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் நல்லா பேசுவாப்புல, நல்லா நடிப்பாரு. விஜயகுமாரியோட கணவர், துடுக்கா பேசுவார். சிவகங்கை சீமையில எல்லாம் நடிச்சவர். அவர் வந்து புரட்சி தலைவருக்கு எப்பயும் தம்பியா இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, தென் மாவட்டங்கள்ல 70 எம்எல்ஏ அவர் கைவசம் இருக்காங்க. பாருங்க எப்படி ஜோக்கு பாருங்க. இப்ப அவர் கைவசம் 70 எம்எல்ஏ இருக்காங்கன்னு உடனே அவருடைய விருப்பம் வந்து கலைஞர் ஆட்சிக்கு வரக்கூடாது, நாவலர் நெடுஞ்செழியன் தான் அண்ணாவுக்கு அடுத்தவர், அவர் தான் வரணும் அப்படின்றாரு. புரட்சி தலைவர் இப்ப கலைஞர் தான் வரணும்ன்றாரு. இப்ப 2 பேருக்கு இடையில இப்படி இருக்கு. இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவர் வந்து எஸ்எஸ்ஆர்ட்ட போய் இப்ப வந்து இது கேட்கணும், பெர்மிஷன் கேட்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாரு, போய் சொன்னால் அவர் மாட்டேன்பாரு. அதனால் நேராக எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனால் எஸ்எஸ்ஆர் வீட்டில் எஸ்எஸ்ஆர் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, புரட்சி தலைவர்கிட்ட வந்து எப்பா வந்து சாப்பிடுங்கப்பா, வாங்க சாப்பாடு ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர்லாம் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது எம்ஜிஆருக்கு தட்டில் சாப்பாடு வச்சுட்டாங்க. புரட்சி தலைவர் சாப்பிடவே இல்லை. உடனே அந்த அம்மா, எஸ்எஸ்ஆருடைய அம்மா சொல்றாங்க, ராமச்சந்திரா சாப்பிடுங்கப்பா, ஏன்பா அப்படின்னு இருக்காங்க. இவர் சாப்பிடாம புரட்சி தலைவர் உட்காந்துருக்காரு. 2வது தடவையும் சாப்பிடுங்கப்பா, என்னப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க சாப்பிடாம. 3வது தடவையும் சாப்பிடாம உட்காந்துருக்காரு. 3வது தடவை சொல்லியும் புரட்சி தலைவர் தான் டாக்டிஸா இருப்பாரு, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாரு. என்ன பண்றாரு, ஏமா நான் சாப்பிடுவேன், ஆனா உங்க மகனுக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன், அவர் கேட்க மாட்டேன். ஏய் என்னடா, என்னைக்குடா இப்படி உனக்கு ஒரு புது குணம் வந்துச்சு, அன்னை சொல்றதை எப்பயும் கேட்கணும்ப்பா, அன்னை சொன்னதை கேட்டாதான்ப்பா நல்லபடியா இருக்கும் அப்படின்றாரு. உடனே புரட்சி தலைவர் கண்ணடிக்கிறாரு எஸ்எஸ்ஆரை பார்த்து. எஸ்எஸ்ஆர் சரி வேற வழி இல்லாம அம்மா வேற சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சரிம்மா அப்படின்னு சம்மதிச்சிட்டாரு. இப்ப சம்மதிச்ச உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவோட டாக்டர் கலைஞர் வந்து அண்ணாவுக்கு அப்புறம் 1969ல் முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும், கூட்டத்தில் கணக்கு கேட்டாரு, பிரச்சனை வந்துருச்சு, திமுக விட்டு இப்போ விலகிட்டாரு.
திமுக விட்டு விலகிட்டு இப்போ வந்து அண்ணா திமுக ஆரம்பிச்சிட்டாரு. 73ல திண்டுக்கல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாயத்தேவர்ன்ற ஒரு வழக்கறிஞரை நிப்பாட்டுறாரு புரட்சி தலைவர். மாயத்தேவர் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து 77ல கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில ஒரு எலெக்ஷன் நடக்குது. டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் கோபாலன்றவர் இறந்து போயிட்டார். டிஎம்கேல கோபாலன்றவர் இறந்து போயிட்டார் 74ல. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு புரட்சி தலைவர் எலெக்ஷன்ல யாரை நிப்பாட்டுறாரு? அரங்கநாயகம். பின்னாடி கல்வி அமைச்சராக இருந்தார் அரங்கநாயகம். அவரை நிப்பாட்டினார். அரங்கநாயகம் ஜெயிச்சிட்டாரு. யோசித்து பாருங்க, இப்ப எம்ஜிஆருடைய வளர்ச்சியை பாருங்க. அரங்கநாயகம் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து பாண்டிச்சேரியில இடைத்தேர்தல் நடக்குது. பாண்டிச்சேரியில இடைத்தேர்தல் நடக்குது. நம்ம தமிழ்நாடை ஒட்டி பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரியில பலாப்பழ நூறுன்றவர் வெற்றி பெறுறாரு. அவர் வந்து நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட்டா வெற்றி பெறுறாரு. அடுத்து பாண்டிச்சேரியில வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் எடுத்தா மெஜாரிட்டியா எம்ஜிஆரே ஜெயிச்சிட்டாரு. அப்ப ராமசாமின்றவரை முதல்வரா போட்டு அங்க ஆட்சி நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது. பாருங்க எப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஆட்சி மாற்றம். இப்ப இங்க 77ல கலைஞருடைய ஆட்சி வந்து டிசால்வ் ஆகுது. கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்படுது. கலைக்கப்பட்டதும் எம்ஜிஆர் அப்பதான் நம்ம உங்களுக்கு தெரியும், முதல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்ததும் கலைஞர் அவர்களுடைய தூண்டுதல்னால இந்திரா காந்தி அம்மா வந்து என்ன பண்றாங்க, 1980ல புரட்சி தலைவர் ஆட்சியை கலைக்கிறாங்க. புரட்சி தலைவரோட சேர்ந்து 9 மாநிலங்கள்ல ஆட்சியை கலைக்கிறாங்க. புரட்சி தலைவரையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் சேர்த்து 9 மாநிலங்களையும் மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. புரட்சி தலைவர் வந்து என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட நான் என்ன குற்றம் செய்தேன், என்னை ஏன் விளக்கினார்கள், நான் என்ன தப்பு செய்தேன், என்னை ஏன் விளக்கிறார். எங்க வீட்டுல எல்லாம் ஆலப்பாளையத்துல வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டம் நடந்துச்சு. நாங்களாம் அப்ப 10th படிக்கிறோம். அப்ப கேட்கிறோம் அவர்கிட்ட, புரட்சி தலைவர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்கு என்னை விளக்குனாங்க அப்படின்றாரு. பார்த்தா அமோக 170 சீட்டு புரட்சி தலைவர் நின்றாரு. 130 சீட்டு 133 சீட்ல புரட்சி தலைவர் ஜெயிச்சிட்டாரு. எப்படி பாருங்க, புரட்சி தலைவர் ஜெயிச்சிட்டாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, புரட்சி தலைவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பார்த்தா புரட்சி தலைவர் அட்டகாசமா ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்திரா காந்தி அம்மாவுக்கு வருது. அப்ப இந்திரா காந்தி அம்மாவும் கலைஞரும் கூட்டணியில புரட்சி திமுகவும் காங்கிரஸும் மெஜாரிட்டியா ஜெயிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து 2 தான் ஜெயிக்குது. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதோட எம்ஜிஆரோட ஆட்டம் காலி, எம்ஜிஆர் முடிஞ்சு, அவர் சாப்டர் இனி வரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன்ல எம்ஜிஆர் அமோகமா ஜெயிச்சு அட்டகாசமா வந்துட்டாரு. அதுதான் எம்ஜிஆர் எதிரிக்கு தோல்வியவே பரிசாக கொடுத்தவர், தோல்வியவே பரிசாக வழங்கி பழக்கப்பட்டவர். வெற்றி தான் அவருக்கு, தோல்வியே அவர் சாப்டர்ல கிடையாது. தோல்வி ஜாதகம் 40 வயசோட அவருக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எது தொட்டாலும் வெற்றி. அது ஒரு திட்டத்தை செஞ்சாலும் சரி, ஒரு மனிதனுக்கு செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவர் அந்த மாதிரி அம்சமா அமைந்துச்சு. அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது ரிச்சாக்காரங்களுக்கெல்லாம் அந்த இது கொடுத்தாரு. ஒரு 1500 2000 ரிச்சாக்காரங்களுக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு. மலையில நினைக்கிறாங்க, மலையில நினைக்கும் போது எல்லா பேருக்கும் ரெயின் கோட்டு. அதான் ரிச்சாக்காரங்க, ஆட்டோக்காரங்க, குதிரை வண்டிக்காரங்கெல்லாம் புரட்சி தலைவரை விரும்பி ஓட்டு போட்டது. வேற எந்த கவர்மெண்ட் செயலை செஞ்சாங்க, சும்மா பேருக்கு செஞ்சாங்க, ஏழ்மை ஒழியவே இல்லை. அப்புறமேட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சங்கர் கணேஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர், சங்கர் கணேஷ். இந்த சங்கர் கணேஷ்ன்றவர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் ட்ரூப்ல எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர். அவர் தான் அந்த நோட்ஸ் எல்லாம் போய் கொடுப்பாரு. யார் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எங்கெங்க உட்காந்து வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எந்த நேரத்தில் யார் வாசிக்கணும் அப்படின்லாம் செய்வார். இப்போ 1973ல் இதே வீணை படம் எடுக்கிறாங்க. இதே வீணை படம் வந்து காஷ்மீரில் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. லட்சுமியும் மஞ்சுளாவும் நடிக்கிறாங்க. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு அந்த பாட்டு கூட உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா அப்படின்பார் புரட்சி தலைவர். சூப்பர் பாட்டு, கேட்கவே இனிமையாக இருக்கும். இந்த படத்தில் சங்கர் கணேஷுக்கு புரட்சி தலைவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. டைரக்டர் ப்ரொடியூசரும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஐயோ தலைவா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சின்ன பயிலுங்க படத்தை கெடுத்துருவாங்க, படம் சூப்பர் ஸ்டோரி, காஷ்மீரில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பொருட்செலவு, இவங்க துவச்சு
ஒண்ணும்லாம் பண்ணிடுவாங்க தலைவரே அப்படின்றாங்க. புரட்சி தலைவர் சொல்றாரு, மியூசிக்கையும் பாட்டையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. கடைசியில வேண்டா விருப்பா இசையமைப்பாளர், டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த சங்கர் கணேஷ் சொல்றாரு, சொன்னேன் பாருங்க, கை காலெல்லாம் அடிபட்ட அந்த சங்கர் கணேஷ் புரட்சி தலைவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்புறம் வந்து படம் வந்து செம்ம ஹிட்டு. பொன்னந்தி மாலை பொழுது அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும், செம்மையா. புரட்சி தலைவரே வந்து இந்த மியூசிக்கை போடு, அந்த மியூசிக்கை போடு, 1 போடு, 2 போடு, 3 போடு, 1 9 சேர்த்து போடு, 10 25 சேர்த்து போடுன்னு குழப்பி அருமையான பாடல்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர். கேட்கவே உங்களுக்கு இதே நிலை இனிமையா இருக்கும். அந்த படத்துக்கு 1973 சங்கர் கணேஷுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 40,000. 73 40,000னா தங்கம்லாம் 100 ரூபா 120 ரூபா தாங்க. எவ்வளோ! அதனாலதான் சங்கர் கணேஷ் பாருங்க, உடம்பு பூரா தங்கமா போட்டிருப்பாரு, கை நிறைய பூரா பிராஸ்லெட், வளையல், கழுத்து பூரா செயின், மோதிரம் வரிசையா போட்டிருப்பாரு. இதெல்லாம் என்ன புரட்சி தலைவர் எனக்கு கொடுத்தது, அவர் மூலமா நான் வாங்கினதுன்னு. ஆனா இன்னைக்கு பெருமையா சொல்வார். தலைவரை வந்து மற்றவங்க எல்லாம் மறுத்து பேசுவாங்க. சில பேர் தலைவர்னா தலைவர்கிட்ட பேசும்போது காலில் கூட விழுந்திருப்பேன், பக்கத்துல கூட போயிருக்க மாட்டேன். ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னா வாலி மாதிரி ஆளுகள்லாம், நான் கலைஞர் தலைவர்கிட்ட அப்படி பேசினேன், புரட்சி தலைவர்கிட்ட இப்படி பேசினேன், அப்படி பேசினேன், எதிர்த்து பேசினேன்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் கூட எட்டன்னு கூட பேசியிருக்க மாட்டேன், பயந்து நடுங்கிருப்பேன். சும்மா நம்மகிட்ட இப்போ அவர் இல்லைன்ன உடனே நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அப்படிம்பாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடக்கூடாது. சரி, இப்போ குலதெய்வ ராஜகோபால்னு உங்களுக்கு தெரியும், மன்னாதி மன்னன் படத்துல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு எம்ஜிஆர் சேரட்ல அப்படியே குதிரையை பிடிச்சிட்டு அழகா வருவாரு. அப்படியே ஒரு அழகா ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். அது கூட அப்போ அந்த குலதெய்வ ராஜகோபால் கூட இருப்பார், காமெடிங்க அவர். நாயேசுக்கு, தங்கவேலு இவங்களுக்குலாம் முன்னாடி வந்தாள். இந்த குலதெய்வ ராஜகோபால் புரட்சி தலைவருக்கு மேல ஒரு காண்டாயிட்டாரு. புரட்சி தலைவருக்கு அகைன்ஸ்டா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த குலதெய்வ ராஜகோபால் மக கல்யாணம், கையில காசு இல்லைன்னும் போது யார்டா கேட்போம் அப்படின்னும் போது இந்த விஷயத்த சொன்னது நெல்லை கண்ணன் ஒருத்தர். நெல்லை கண்ணன் காங்கிரஸ்காரு. இவர் வந்து நம்ம காமராஜரோட கக்கனோட நல்ல நெருங்கிய சிஷி. ஆனா அவர் பெரிய தலைவர் மாதிரி சொல்லிக்குவார். ஆனா பேச்சுக்கு இந்த நெல்லை கண்ணை சொன்னது. இப்போ இந்த நெல்லை கண்ணன்னு குலதெய்வ ராஜகோபால சந்திச்சிருக்கும் போது, என்ன கவலையா இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லைண்ணே, வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கையில பணம் இல்லைண்ணே, நான் பாட்டுக்கு பெரிய ப்ராஜெக்டா போட்டேன் அப்படின்னு. என்னப்பா உன் வள்ளல் தான் இருக்காருல்லப்பா, புரட்சி தலைவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, நீங்க தான் சினிஃபீல்ட்ல தானே இருக்கீங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னா நடிச்சவர் தானே. நடிச்சவன் தான்ப்பா, அவரை பத்தி அபாண்டமா நிறைய பேசிவிட்டேன்ப்பா, தப்பா பேசிட்டேன்ப்பா, இப்ப நினைச்சா என்னை நினைச்சாலே எனக்கே வேதனையா இருக்குப்பா, எப்படி போய் அவர் மூஞ்சில பிடிக்கிறது நானு அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன், உனக்கு சார்பா ஏதாவது அடி விழுந்தாலும் திட்டு வாங்கினாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் கூட்டு போனா நடந்ததே வேற. இவரு குலதெய்வ ராஜகோபால் நெல்லை கண்ணன் வீட்டுல நிக்கிறாங்க, மேல இருந்து புரட்சி தலைவர் படிக்கட்டுல நடந்து வர்றாராம். வரும்போதே என்ன ராஜகோபால் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னாராம். இந்த குலதெய்வ ராஜகோபாலுக்கு உயிரே அப்பதான் வந்துச்சான். அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து நம்மளை எதிரி வெளியே போடான்னு சொல்லிடுவாரு நினைச்சேன், இவர் கூப்பிட்டாருன்றது. அப்புறம் சொல்லியிருக்காரு, அண்ணே இந்த மாதிரி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, பணம் இல்லைண்ணே, அதான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு நெல்லை கண்ணன் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பணம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேனே, நீங்க சத்தத்தை போட்டுருவீங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் தான் தைரியம் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுல என்ன இருக்கு தயக்கம், என்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்ட்டு அப்படின்னு கை தட்டு இருக்காரு. தட்டுனா பார்த்தா வெள்ளி தட்டு, பட்டு சேலையெல்லாம் 1 லட்சம் இருக்குமா, பட்டு சேலை வேஷ்டி. ஒரு கல்யாணத்துக்கு என்ன கொடுப்பாரு பாருங்க, உங்களுக்கு தெரியுங்களா, புரட்சி தலைவர் எல்லாம் கொடுப்பாரு, சீர் சிறந்து எல்லாம் கொடுப்பாரு, லட்சக்கணக்கான பணம். கல்யாணத்தை சிறப்பா முடிங்க அப்படின்றாரு. அப்படியே குலதெய்வ ராஜகோபாலு அப்படியே அழுதுட்டாரா. ஐயோ, நான் நினைக்கவே இல்லை, கும்பிடப்படும் தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இப்படி எல்லா உதவியும் செஞ்சுட்டாரு அப்படின்னு எம்ஜிஆர் காலிலே விழுந்துட்டாரான். எப்படி பாருங்க வள்ளல் எம்ஜிஆர். உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு இன்னும் புரட்சி தலைவரை பத்தி அவர் செஞ்ச உதவிகளையும் தொண்டுகளையும் அந்த வள்ளல் தன்மையும் பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். நன்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து பாருங்க. நீங்க வந்து
இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. எனக்கு கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.